இந்த வீடியோல வெறும் ₹260 மீஷோல இருந்து ஒரு சன்செட் லேம்ப் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ₹260 வொர்த்தா அண்ட் இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சன்செட் லேம்ப், தென் அதை ஃபிக்ஸ் பண்ற ஒரு ஸ்டாண்டு, தென் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரூ, தென் இந்த லேம்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரிமோட். இந்த 4 ஐட்டம் தான் நமக்கு பாக்ஸ்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து ஃபிக்ஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்ட்ல இந்த லைட்டை வந்து இப்படி போட்டுறணும். போட்டுட்டு தென் இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவை இந்த சைடு இப்படி உள்ளே விட்டுட்டிங்கன்னா உள்ளே போகும். ஆக்சுவலி திருப்பிலியை வச்சு திருவினிங்கன்னா தான் உள்ளே போச்சு. ஓகேவா? இன்னும் லைட்டாக திருப்பினோன்னே இந்த நட்டு இருக்குல்ல, இந்த நட்டை வந்து இதுக்குள்ளே போட்டு திருப்பி நீங்கள் ஃபுல் டைட் வந்து பண்ண வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் வந்து பண்ணியாச்சு. இதை வந்து நம்மளால் எந்த ஆங்கிளுக்கு வேணுமோ வந்து நம்மளால் டில் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாண்டோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் லைட்டாக சுற்றிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசு நீங்கள் வந்து ஸ்டாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தென் இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ குட்டியாகவும் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா ஹைட்டை வேணுன்னா நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இந்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இதை நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பவர் பேங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணோன்னே எரிய ஆரம்பிச்சிருச்சு. தென் நம்ம ரிமோட் இருக்குல்ல, ரிமோட்டை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற கலர் வந்து இது எரிய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா திருப்பி எல்லா கலரும் மல்டி கலரில் தான் வந்து எரியும். உங்களுக்கு சாலிடாக ஒரு கலர் எரியணும் அப்படின்னா நாம் வைக்கிறது தான். இந்த லைட் வந்து எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னா, பேக்ரவுண்டில் வச்சிங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஷேடு வந்து தெரியும். அதுக்காக தான் வந்து வாங்குவாங்க. பட் இப்போ இங்கே இருக்க செட்டப் இருக்குல்ல, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் லைட் இருக்குது, கீ லைட் வந்து 50 வாட்டில் இருக்குது, பின்னாடி எரியறது வந்து பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ் லைட்டு. இவ்வளோ லைட்ஸ் இருக்குல்ல, இந்த வாட்ஸில் இது வந்து ரொம்ப கம்மி வாட்ஸ். ஸோ இதை வந்து வச்சிங்க அப்படின்னா பின்னாடி வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இருங்க நான் இன்னும் க்ளோஸ் கூட வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ க்ளோஸாக வச்சிங்கன்னா தெரியும், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தெரியவே தெரியாது. இப்போ இதோட பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நம்ம ரூமில் இருக்க எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டு கேமரா செட்டிங்ஸை லைட்டாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து தெரியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட கேமரா செட்டிங்கில் ஐஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா 2500 வச்சுருக்கேன். கேமரா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஐஎஸ்ஓ வந்து நீங்கள் அதிகமாக வச்சு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபுட்டேஜஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக வந்து இருக்கும். ஓகேவா? அதனால் இதை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப லோ லைட்டில் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த பிரைட்னஸ் வந்து தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து 2500 வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவில் அந்த லைட்டு, பேக்ரவுண்டு எல்லா லைட்ஸும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஷேடு வந்து எல்லா லைட்டும் வந்து கலந்து தெரியுது. ஓகேவா? இருங்க, எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டு வெறும் கீ லைட்டு தென் அந்த நம்ம சன்செட் லேம்ப் இருக்குல்ல, அது ரெண்டுத்தை மட்டும் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் கீ லைட்டு அப்புறம் வந்து சன்செட் லேம்ப் தான் இருக்குது. இருங்க, அந்த செட்டப்புக்கு வந்து நான் போகவா? நான் உட்கார்ற ஸ்டூலில் தான் வந்து அந்த லேம்ப் வந்து நிற்கிது. இருங்க, நான் அப்படியே போயிட்டு கேமராவை ஃப்ளிப் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலி இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் லைட் வந்து வச்சுருக்கேன். இப்போ என் தலைக்கு பின்னாடி லைட்டாக வந்து ஷேட் தெரியுதா? இருங்க, இதை இன்னுமே என்லார்ஜ் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கிட்ட வச்சோம் அப்படின்னா தான் அந்த சர்க்கிள் வந்து தெரியுது. லாங் வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோவா அதோட ஷேட் வந்து தெரியலை. அண்ட் நம்ம வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தப்போ இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருக்கும்ல, அது வந்து மோஸ்ட்லி பிளாக் கலர்லேயே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனே ஏதோ கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். ஓகேவா? ஐஎஸ்ஓ அதிகமாக வச்சிங்கன்னா லைட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து நம்ம கம்மியாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் வீடியோவில். நீங்கள் ஐஎஸ்ஓ அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுட்டேஜும் வந்து கிரைனியாக தெரியும். அண்ட் இந்த லைட்டோட வெளிச்சமும் அப்போ தான் வந்து தெரியுது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தெரியும். இப்போ நீங்கள் சுற்றி இருக்க லைட் எல்லாமே இவ்வளோ ஹை வாட்ஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் வந்து எல்லாமே சொன்னேன்ல, இந்த லைட் வந்து ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் எனக்கு வந்து தெரியல, இதை வந்து பின்னாடி வச்சோம் அப்படின்னா நான் இவ்வளோ லைட்ஸ் இருக்குல்ல, இதோட பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து லைட்டாக டார்க்காக இருக்குல்ல, இந்த பேக்ரவுண்ட் தான் வந்து பிடிச்சிருக்கு. இந்த ஷேடு வந்து தெரிஞ்சு அப்படின்னா மூஞ்செலாம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ரொம்ப வெள்ளையாக வந்து தெரியுது. அது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ நான் இதை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து இது ஒர்த் இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரூமில் இருக்க எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட பிரைட்னஸ் வந்து எப்படி சர்க்கிள் ஷேப்பில் செம்மையாக தெரியுதா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கீ லைட் வந்து இந்த 50 வாட்ஸ் அதை போட்டோன்னா கண்டிப்பாக வந்து தெரியாது. இப்போ வந்து கீ லைட்டை மட்டும் ஆன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? கீ லைட் ஆன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா கேமரா செட்டிங்ஸை நம்ம மாற்றிருக்கிறதால பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியுது. அண்ட் ரெட் கலர் ஷேடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட்டாக வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த கீ லைட்டை வந்து நம்ம ஆன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், இப்போ நார்மலாக ரூமில் இருக்க டியூப் லைட் ஆன் பண்ணும்போது ஓகே, ஓரளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து தெரியுது. இப்போ இந்த செட்டப்பில் போய் நான் இருந்தேன் அப்படின்னா இப்படி தான் வந்து இருக்கும். நான் கேமராவை பார்க்கல, எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா?
பட் நீங்கள் இதையே வந்து சினிமேட்டிக்காக மாற்றணும் அப்படின்னா ரிங் லைட் மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து கொடுக்கலாம். இருங்க, இப்போ ரிங் லைட்டை மட்டும் ஆன் பண்ணிப்போம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து ரிங் லைட் மட்டும் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து என் க்ளோஸில் வந்துச்சு அப்படின்னா, என் ஃபேஸ் வந்து நல்லாவே தெரியும். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட் வந்து அவ்வளோவா பவர்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் எல்லா லைட்டுமே ஹெவியாக வச்சுருக்கீங்க, இதை போட்டு சர்க்கிள் ஷேப் பின்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனீங்கன்னா, இது வந்து தெரியாது. ஓகேவா? உங்ககிட்ட பவர்ஃபுல்லான லைட்லாம் இல்ல, பேக்ரவுண்டில் லைட்டாக ஷேடு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு போகலாம். நீங்கள் ஆல்ரெடி பவர்ஃபுல்லான லைட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா, இது வந்து தெரியவே தெரியாது. ஸோ இதை நீங்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் இந்த செட்டப் இருக்குல்ல, இந்த செட்டப்பில் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இப்போ தான் வந்து எடுக்கிறேன். இந்த செட்டப் ஸ்டூடியோவும் இப்போ தான் வந்து ரெடி பண்ணேன். இந்த செட்டப் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.